குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் அக்கௌண்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லெசனில் இல்லஸ்ட்ரேஷன் 4-5 எக்ஸசைஸ் 4-5 பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 3 வரைக்கும் எக்ஸசைஸ் 3 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் அதே பேஸஸ் தான் இதுவும், ஆனால் இதில் ஒரே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் பூம்புகார் லிட்ரஸி அசோசியேஷன் ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலர்ஸ்னு நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. எது எந்த ஐட்டம் எதெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், பேமெண்ட் ஐட்டம் எல்லாம் டிக் பண்ணுறேன், ரெசிப்ட் ஐட்டமாக இருந்தால் போட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டு, ஓப்பனிங் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு எங்கே வரும் அப்படின்னா ரெசிப்ட் சைடு வரும். ஸோ அதை ரெசிப்ட் சைடு நம்ம போடணும். இந்த ஓப்பனிங் அப்படிங்கும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இருப்பு, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ரெசிப்ட் சைடு போடுறோம். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இதுவும் ஓப்பனிங் தானே மேம், அப்போ ரெசிப்ட் சைடு தானே போடணும் அப்படின்னா இல்லை, இந்த இடத்துல பேங்க் பேலன்ஸ்னு கொடுத்துருந்தா நம்ம ரெசிப்ட் சைடு போடுவோம். ஆனால் இவங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் என்ன அப்படின்னா இது பேமெண்ட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையான செலவுகள், அதனால் பேமெண்ட் சைடு போடுறோம். இன்ட்ரெஸ்ட் பெய்டு பேமெண்ட் சைடு. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேல் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது. ஸோ உள்ளே வர்றதுனால இது என்ன அப்படின்னா ரெசிப்ட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸுங்கிறதே செலவு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இது பேமெண்ட் சைடு போடணும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி நாட் இன்வால்வ் திஸ் receipt and payment account because outstanding salary ஆர் நான் கேஷ் ஐட்டம் எதுவும் இதில் இன்வால்வ் ஆகாது. ஸோ கொடுக்க வேண்டிய சேலரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லலை. ஸோ இந்த இடத்துல என்ன இன்வால்வ் ஆகலை, கேஷ் இன்வால்வ் ஆகலை. ஸோ தட் இஸ் நாட் கன்சிடர் இன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட். ஸோ இது ரெசிப்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இது எந்த சைடு வரும் அப்படின்னா ரெசிப்ட் சைடு வரும். லைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு இது ரெசிப்ட் சைடு. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிப்பேர் அண்ட் ரெனிவல், ரிப்பேருக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம், அதனால் அது பேமெண்ட் சைடு. கன்வேயன்ஸ் பெய்டு பேமெண்ட் சைடு. புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு செலவு, பேமெண்ட் சைடு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அது பேமெண்ட் சைடு. சன்ட்ரி ரெசிப்ட், சில பல்வேறு வகையான விஷயத்தை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் அது ரெசிப்ட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் இது ரிசிப்ட் சைடு வரும். சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட், சேல் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம், உள்ளே தான் வருது. ஸோ அதனால் அது என்ன அப்படின்னா ரெசிப்ட் சைடு. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஐட்டம் நாட் இன்வால்வ் பிகாஸ் இட் இஸ் அண்ட் நான் கேஷ் ஐட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேஷ் ஐட்டம் டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, அதாவது தேய்மானம் அடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல கேஷ் எதுவும் இன்வால்வ் ஆகலை, இதனால் இது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் சைடு நம்ம எடுத்துக்க மாட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் அட் பேங்க் 31st 3/2019, இது ஓப்பன் க்ளோசிங் பேலன்ஸு. ஸோ இது நம்ம எந்த சைடு போடுவோம் அப்படின்னா பேமெண்ட் சைடு போடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சொன்ன அதே பேஸஸில் தான் அவங்க போட்டிருப்பாங்க. இதில் பாருங்கள், டெப்ரிஷியேஷனோ இல்லை அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸோ எதுவுமே இதில் வந்திருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 36,250 வருது. அதோட இது எல்லாத்தையும் நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 3,450 நமக்கு ஆன்சர். அது நமக்கு கேஷ் இன் ஹேண்ட். ஸோ பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் 5, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் வெல்லூர் ஃப்ரம் ரீக்ரியேஷன் கிளப் அண்ட் ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இது எங்கெல்லாம் வரும், ஆல்ரெடி போன சம்மில் சொன்னது தான், எந்த இடத்துலன்னு மட்டும் நான் சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் நமக்கு எங்கே வரும் அப்படின்னா ரெசிப்ட் சைடு வரும். தென் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் நமக்கு ரெசிப்ட் சைடு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் சைடு. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு செலவு, ஸோ பேமெண்ட் சைடு. டொனேஷன் ரிசீவ்டு ஃபார்
ப்ரிவைலிங். ஸோ டொனேஷனை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் அது ரெசிப்ட் சைடு. சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பேட் வந்து சேல் பண்ணியிருக்கோம், அது நமக்கு உள்ளே வருது, அதனால் அது ரெசிப்ட் சைடு. நியூஸ் பேப்பர் பாத் வாங்கியிருக்கோம், அது நமக்கு செலவு, ஸோ அதனால் அது பேமெண்ட் சைடு. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அது நமக்கு செலவுகள், ஸோ அது பேமெண்ட் சைடு. ரெசிப்ட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம உள்ளே வாங்கியிருக்கோம், ஸோ அதனால் அது நமக்கு ரெசிப்ட் சைடு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் ரெசிப்ட் சைடு. முனிசிபல் டேக்ஸஸ் பெய்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அது பேமெண்ட் சைடு. எக்ஸ்பென்சஸ் சேரிட்டி ஷோக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், செலவுகள், ஸோ அது பேமெண்ட் சைடு. பைலரேட் டேபிள் பர்ச்சேஸ், ஸோ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், செலவு, ஸோ அதனால் அது பேமெண்ட் சைடு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் அது எந்த சைடு வரும் அப்படின்னா பேமெண்ட் சைடு. தென் ரெசிப்ட் ஃப்ரம் த சேரிட்டி ஷோ, இது நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா ரெசிப்ட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் சைடு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சொன்ன பேசிஸில் அவங்க அப்படியே போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 92,000 இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 92,000 இங்கே வருது, 92,000 இருந்து இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 44,000 ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 4-5 பார்த்துட்டோம். ஸோ அதே பேசிஸில் நம்ம எக்ஸசைஸ் 4-5 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், எக்ஸசைஸ் 4ல் பாருங்கள், மயிலாடுதுறை ரீக்ரியேஷன் கிளப் gives for the following details. Prepare receipt and payment account for the year ended. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஸோ சேம் மாடல் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை நம்ம அப்படியே போட போகிறோம். இதில் என்னெல்லாம் வராது அப்படின்னு பாருங்கள். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த பக்கம் வரும் அப்படின்னா ரெசிப்ட் சைடு வரும். ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் ரெசிப்ட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டொனேஷன் ரிசீவ்ட் நமக்கு ரெசிப்ட் சைடு. தென் சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் ரெசிப்ட் சைடு. ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் சைடு போடுறோம். கிளப் ஆன்விட்டி டே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், அது ரெசிப்ட் சைடு வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் சைடு. ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ அப்படிங்கிறது ரெசிப்ட், ஸோ அது ரெசிப்ட் சைடு போடணும். ரெண்ட் பே பண்ணியிருக்கோம், அதனால் அது பேமெண்ட் சைடு. சேலரி ஆஃப் வாட்ச்மேன் சேலரி கொடுத்துருக்கோம், அதனால் அது பேமெண்ட் சைடு. கிளப் ஆன்விட்டி டே எக்ஸ்பென்சஸ் செலவுகள், ஸோ அது பேமெண்ட் சைடு. லைட்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் சைடு. என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம், அதனால் அது நமக்கு பேமெண்ட் சைடு. அதுக்கப்புறம் பாருங்கள், டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், செலவுகள், ஸோ அது நமக்கு பேமெண்ட் சைடு. எக்ஸ்பென்சர் சேரிட்டி ஷோவை நம்ம சேரிட்டி ஷோக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், செலவுகள், ஸோ அது பேமெண்ட் சைடு நம்ம போடணும். தென் நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா உள்ளே வரும், ஸோ அதனால் அது ரெசிப்ட் சைடு போடணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் எந்த சைடு போடுவோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் சைடு போடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சொன்ன பேஸஸில் தான் அவங்க போட்டிருப்பாங்க. பாருங்கள், எல்லாமே போட்டு ஸோ டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 1,48,000 வருது. அதோடு இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50,000 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5 அப்படிங்கிறது இல்லஸ்ட்ரேஷன் 5 சேம் மெத்தட் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 5 நீங்கள் போடுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.